ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது பெங்களூர் எண்ணெய் கத்திரிக்காய், பதனைக்காய் உள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் செய்யணும், எப்படி எந்த மெத்தடில் என்னென்ன போடணும், இதோட ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு இதோட ரெசிபி செய்யறது இன்னொரு வாட்டி உங்களுக்கு சூப்பராக லாங் வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். மசாலாவில் என்னென்ன போட்டிருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, ரைஸு, களி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து நல்லா குக் ஆகிடணும். அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோராகவே தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பார்க்குறவங்க அனைவரும் கமெண்ட் பண்ணுங்கள்.